இன்றைக்கி எங்கள் ஊரில் நாங்கள் பிரண்டை தவை தான் அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். பிரண்டை பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பிரண்டை, பூண்டு, மிளகாய், புளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வறுக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம். வறுத்தோன்னா பிரண்டையும் போட்டு வதக்கிக்குவோம். பிரண்டை தவை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் மூட்டு வலி உள்ளவங்க வாரத்துக்கு 2 நடை சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு. வலியில் நல்லா கேட்கும். கொஞ்சம் வயிற்று உள்ளவங்க கால் வலிக்கும், தாங்கி தாங்கி நடப்பாங்க. அவங்கெல்லாம் வாரத்துக்கு 2 நடை சாப்பிட்டாங்கன்னா நல்லா மூட்டு வலிக்கு, இந்த கால் வலி எல்லாமே நல்லா குறையும். வாரத்துக்கு 2 முறை சாப்பிடுங்க. இப்போ மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கலாம். அரிசி நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்லாம், தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அன்றைக்கி தோசையோடு தான் சாப்பிட போகிறோம். வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி. வாங்க